சிந்து பைரவில இன்னைக்கு மகா பண்ண விஷயத்தையும் ஆறுமுகம் பட்ட பாடையும் பார்க்கலாம் வாங்க. இந்து முடியாம இருக்கிற சிவாக்கு 10 போடலான்னு போறாங்க. ரூமுக்கு வெளியிலேயே மகா வழிமறிச்சு, நீ எல்லாம் என் பையனை பார்க்க போகக்கூடாது, உன்னை பார்த்தாதான் என் பையனுக்கு இன்னும் ஃபீவர் அதிகமாகும், இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க. என் புருஷனை பார்க்க என்ன போவேனான்னு சொல்றீங்க அப்படின்னு சிந்து கேக்குறாங்க. யாருக்கடி புருஷன்? 4ஆம் கிளாஸ் கூட தாண்டாத தற்கூரி நீ, உனக்கு டாக்டர் மாப்பிள்ள கேக்குதா? இடத்த விட்டு ஒழுங்கு மரியாதையா காலி பண்ணிருன்னு சொல்லி அங்க இருந்து அனுப்பிடுறாங்க. சிந்து மகாத்தை என்னை உள்ளேயே விட மாட்டேங்கிறாங்கன்னு சிட்டு கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அன்னபூர்ணி அம்மா வீட்டுல இல்லாததுனாலதான் அவங்க இப்படியெல்லாம் பேசுறாங்க, நீ வந்ததுக்கு அப்புறம் அன்னபூர்ணி அம்மா கிட்ட சொல்லு, அவங்க பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க சிட்டு. என்னால இந்த வீட்டுல எந்த பிரச்சனையும் வர வேணாம், மகாத்தை தானே திட்டுறாங்க, திட்டட்டும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டருக்கு நான் சூப் போடணும், இஞ்சி பூண்டை தட்டி கொடுன்னு சொல்றாங்க சிட்டு கிட்ட. இங்க நேத்தெல்லாம் ஆறுமுகத்துக்கு ஒரே பேண்டா வாங்கி குவிச்சாங்க, இன்னைக்கு கலர் கலரா சட்டை வாங்குறாங்க. அம்மா, இந்த பூ போட்ட சட்டை எல்லாம் பொண்ணுங்களுக்கு தாம்மா பிடிக்கும் அப்படின்னு ஆறுமுகம் சொல்ல, அதனால தாண்டா உன்னை வாங்க சொல்றேன், அப்பதானே பைரவிக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆறுமுகமும் அம்மா சொல்றனால சட்டையை வாங்கி குவிக்கிறாரு. நேஹா இங்க அவங்க அப்பா கிட்ட, அப்பா நீங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி சிவா கூட என்னை சேர்த்து வச்சிருவீங்களாப்பா? இந்து மண்டபத்துல எல்லாருக்கும் முன்னாடியும் அப்படி ஒரு பொய் சொன்னா, மூஞ்சியவே பார்க்க கூடாதுன்னு நினைச்ச சிவாவை கூடவே கூட்டிட்டு போறா, எனக்கு என்னமோ பயமா இருக்குப்பா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா, நீ சிவா மேல இருக்கிற நம்பிக்கையை விட்டுறாதம்மா, சிவா உன்னை என்னைக்கும் கைவிட மாட்டான் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது மகா கால் பண்றாங்க. ஸ்னேகா, காலையில இருந்து உடம்புக்கு ரொம்ப முடியலமா சிவாக்கு, 2 தடவை வாமிட் பண்ணிட்டான், நீ கொஞ்சம் என்னன்னு பாக்குறியா அப்படின்னு கேக்குறாங்க. ஐயோ அப்படியா, இப்பவே வந்துடுறேன்னு பதறி அடிச்சு ஸ்னேகா கிளம்புறாங்க. அவங்க அப்பா, இந்த மாதிரி டைம்ல தாமா நீ சிவா கூடவே இருந்து பாத்துக்கணும், நல்லா பாத்துக்கோ அப்படின்னு அட்வைஸ் பண்ணி அனுப்புறாரு. முகத்துக்கு சட்டை பேண்ட் எல்லாம் வாங்கி முடிச்சாச்சு, அடுத்து கண்ணாடி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி கடைக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க போய் கலர் கண்ணாடி எல்லாம் போட வச்சு, இது உனக்கு நல்லா இருக்கு, இதை வாங்கு அப்படின்னு கம்பல் பண்றாங்க. எப்படியோ அது இதுன்னு போட்டு பார்த்து கண்ணாடியும் வாங்கி முடிக்கிறாங்க. இங்க சிட்டு பதட்டமா ஓடி சிந்து கிட்ட, ஸ்னேகா வந்திருக்காங்க, எதுக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. ஸ்னேகா எதுக்கு இப்போ இங்க வரணும் அப்படின்னு சிந்துவும் அவசரமா போய் ஹால்ல நின்னு பாக்குறாங்க. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு ஸ்னேகா நேரா சிவா ரூமுக்கு போறாங்க. இந்தாட்டி நீ இங்க இருக்கும்போது ஸ்னேகாவை கூப்பிட்டுட்டு சிவா டாக்டரை பாத்துக்க சொல்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல சிந்து அப்படின்னு சிட்டு சொல்றாங்க. சிந்து என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சு நிக்கிறாங்க. ஸ்னேகா ரூமுக்கு சிவாவை பாக்குறாங்க. டெம்பரேச்சர் செக் பண்ணி பாக்குறாங்க. சிவா, வைரல் ஃபீவர் மாதிரி தான் இருக்கு, இருந்தாலும் பிளட் டெஸ்ட் எடுத்து பாத்துருவோமா அப்படின்னு கேக்குறாங்க. இது வைரல் ஃபீவர் தான் ஸ்னேகா, ஒன்னும் பிரச்சனை இல்ல, தூங்கி எந்திரிச்சா சரியாயிரும்னு சிவாவே சொல்றாரு. அதுக்கப்புறம் ஸ்னேகாவே சிவாக்கு 10 போட்டு விடுறாங்க. ஸ்னேகா கிட்ட, எப்போ சிந்துவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் வந்தானோ அப்பவே அவனுக்கு பாதி உயிர் போயிருச்சு, மிச்ச உயிரையும் கூடவே இருந்து அவ எடுத்துக்கிட்டே இருக்கா, எப்போ சிந்து இந்த வீட்டை விட்டு ஒளியிறாளோ அப்பதான் என் பிள்ளைக்கு நிம்மதி அப்படின்னு சொல்றாங்க. எசக்கியும் எத்தனை நாள் தான் பொய்ய எல்லார்கிட்ட இருந்தும் மறைச்சிட்டே இருக்க முடியும்க்கா, ஊரையும் அன்னபூர்ணியையும் எவ்வளவு நாள் இவ ஏமாத்திக்கிட்டே இருப்பா, எல்லா உண்மையும் ஒரு நாள் வெளியே கொண்டு வரலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. எல்லாத்தையுமே சிந்து ஓரமா இருந்து கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டே நிக்கிறாங்க. ஆறுமுகத்துக்கு இங்க ஃபைனல் டச்சா ஃபேசியல் பண்ணி விடணும் அப்படின்னு பார்லருக்கு கூட்டிட்டு வர்றாங்க அன்னபூர்ணி. என் பையன் சிவாஜி படத்துல வர்ற ரஜினி மாதிரி பலன்னு ஆகணும், என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஒரு தடவை ஃபேசியல் ஃபுல்லா பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மூஞ்சியை பார்த்துட்டு, இல்லையே இன்னும் சிவப்பு ஆகலையோ, இன்னொரு தடவை பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அம்மா, ஒரே நாள்லாம் சிவப்பு ஆக முடியாதுமா அப்படின்னு ஆறுமுகம் சொல்ல, அதெல்லாம் ஆக முடியும், நீ பேசாம இரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பண்ண சொல்றாங்க. 2 தடவை பண்ணியும் சிவப்பு ஆகலங்கிறனால இன்னொரு தடவை பண்ணுங்கன்னு சொல்ல ஆறுமுகம் தப்பிச்சு அங்க இருந்து ஓடியே போயிடுறாரு. இதோட இன்னைக்கு எபிசோட முடிச்சுட்டாங்க. நீ என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்து சிந்து பைரவில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.